Hi guys, welcome to the Prabhu's Point of View YouTube channel. ஸோ நம்ம வீடியோஸ் நெக்ஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரபுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய புது ஸ்டஃப், டெக், அப்புறம் ஃபுட், ட்ராவல் இதெல்லாம் வீடியோஸ் கவர் பண்ணுவோம். சேனல் ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணிட்டிங்கன்னா தான் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஒரு மிகப்பெரிய டெக் சேனலாக வளரணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய அப்கிரேடேஷன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்கிரேடேஷன்ஸ் தொடர்பான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு பெரிதாக தேவை. அதனால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும்னா, இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது நம்ம சேனல் வளர்கிறதுக்கு பெருமுதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி இந்த வாரத்துக்கான டெக் வீடியோ என்னென்னா, டெல் ஒயர்லெஸ் கீபோர்ட் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், கீபோர்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோடைய ரிவ்யூ உங்களுக்கு அடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே நண்பா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். A few moments later. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கிற பாக்ஸ். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா டெல் ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ், அப்புறம் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னுலாம் போட்டிருக்காங்க. AA பேட்ரி, அப்புறம் AAA பேட்ரி உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அடாப்டர், இந்த ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸை சென்ஸ் பண்ணுறதுக்கான அடாப்டர். இந்த சைடு ஒன்றும் இல்லை, இந்த சைடு ஒன்றும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சைனீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா இந்த நானோ சைஸ் ரிசீவரை 10 மீட்டர்ஸ் கேப்பில் வச்சுருந்தா தான் நம்ம கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டராக சென்ஸ் ஆகும்னு சொல்லி இந்த இங்கிலீஷில் இது மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுருவோம். அதாவது நமக்கு வர்ற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா சைனீஸ் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பாருங்கள், சைனான்னு போட்டிருக்கு. ஸோ இது 1399 இங்கே ரேட் போட்டிருக்கு, பட் இது 1399 இல்லை. இது இதுக்கும் கம்மியாக இருக்கிற விலையில் தான் நான் ரீட்டைல் ஸ்டோரில் வாங்கினேன். அப்புறம் ஒரு சில டீட்டெயில் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. February 2020 மேக். அப்புறம் இது KM117 மாடல் நம்பர் தான் டெல் ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது ஒரு ஃபுல் செட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கூடவே வந்துடும். கீபோர்ட் அண்ட் இதோட மவுஸும் கூட வந்துடும். அண்டு வேறு டீட்டெயில்ஸ் இந்த சைடும் அதே மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் சைனீஸில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே சீரியல் கோட், பார் கோட் எல்லாம் போட்டிருக்காங்க. இது கலர் பிளாக்குங்கிறது இங்கே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. வேறு எந்த கலர்ஸும் கிடையாது, வெறும் பிளாக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை
இது பண்ணுவோம், அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டு இங்கே இருக்குது, அதை தூக்கி ஓரமாக வைப்போம். அப்புறம் மவுஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. AA, AAA பேட்ரிஸ். இன்னொரு பேட்ரி இங்கே உள்ள விழுந்துருக்கு. பேட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி ஓரமாக வச்சுருவோம். பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான குவிக் ஸ்டார்ட் கைடும் இருக்குது. நீங்கள் இந்த கைடை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அவ்வளோதான், இதுதான் பேப்பர் ஒர்க்ஸ். இதுக்கு ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு வருவோம். ப்ராடக்டை கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிளாக் மேட் ஃபினிஷ் கீபோர்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மவுஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் அந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ். நீங்கள் வந்து மற்ற கீபோர்டில் பார்க்குறதுக்கும் இந்த கீபோர்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வால்யூம் ராக்கர் கீஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மற்ற கீபோர்டுக்கும் இந்த கீபோர்டுக்கும் உண்டான இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். உங்களுக்கு வால்யூம் குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே இந்த கீஸ் யூஸ் பண்ணி மியூட் டவுன் அப் பண்ணிக்கலாம். இந்த கீஸோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ஒர்க்கிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்ம சேனலில் வர ரிவ்யூ வீடியோவில் வரும். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. Jan 2020 மேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த மேலே வந்து பேட்ரி கொடுத்துருக்க ஸ்லாட் இதை ஓப்பன் பண்ணி கீபோர்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் பேட்ரிஸ் தான் நீங்கள் இதில் போடணும். அவ்வளோ அவ்வளோதான். இங்கே போட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். பிறகு கீழே கொடுத்துருக்கிற இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மவுஸுக்கு வருவோம். மவுஸை எடுத்துகிட்டு நம்ம இதை கொடுத்துருக்குற இந்த ஸ்லீவ் நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது, இது உள்ளே தான் இருக்கணும். அப்புறம் உள்ள அவங்க கொடுத்துருக்குற அந்த பேட்டரி இண்டிகேஷனுக்கு உள்ளே வச்சு ஒரு புஷ். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சின்ன ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே மடித்து உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். நீங்கள் இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெட் லைட் எரியும். அவ்வளோதான். அப்புறம் நடுவில் டிபிஐ கீ கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கீபோர்டில் நீங்கள் கூட அந்த சவுண்டை உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கீஸ் ரொம்ப நல்லா இருக்குது, டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கீ பொசிஷன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டியாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வேண்டிய எல்லா கீஸும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு சின்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ருப்பீ கீக்கான இது மட்டும் இங்கே அவங்க கொடுக்கல. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கீஸ்லேயே வந்துடும். பட் இந்த கீபோர்டில் அது இல்லை. அது ஒன்று தான் சின்ன ஒரு குறை. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, பேட்ரி லோ இண்டிகேஷன் லைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. பேட்ரியோடைய கெப்பாசிட்டி கம்மியாகும்போது நமக்கு இது இண்டிகேட் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த கீபோர்டில் இருக்கிறது. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, நைட் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கான கீ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் லாக் கீ இங்கே இருக்குது. அவ்வளோதான் கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மவுஸுக்கு வருவோம். மவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சைஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ரப்பர் புஷிங்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகாது. நல்லா நமக்கு வலிக்கிட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு கிரிப் கொடுக்கும். இதுக்கு கொடுத்துருக்கிற ரிசீவரை உங்களுடைய லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட் தான் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த அடாப்டரை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் இந்த கீபோர்ட் மவுஸை சென்ஸ் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கீபோர்ட் நல்லா ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைப் பண்ணும்போது கூட வழுக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டெல் வயர்லெஸ் கீபோர்டோடைய அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ. ஸோ இதை நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த கீபோர்ட் மவுஸ்க்கான ஓவரால் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ மற்றும் நம்ம சேனலில் அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் பிரபுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்ல நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும். இந்த மாதத்துக்கான ஒரு ப்ரீமியம் வீடியோவும் இந்த மாதம் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதை நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். And I will see you guys in the new video. Till then, take care. Bye bye.